ஐயா வாங்க, அம்மா வாங்க. வழக்கம் போல் ஐயா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு வேலையாகாது. இன்னைக்கு குழந்தைங்களோட புக்கை தான் வைக்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடணும். தங்கங்களே, நாளை தலைவர்களே, சிங்கங்களே, சீரும் செல்வங்களே, இந்த தேசம் காப்பவர் நீங்கள். ஆண்டி, என்ன மிட்டாய் கடையா? என்னது மிட்டாய் கடையா? டிஃப்ரெண்டா இருக்கே பாக்குறதுக்கு. ஆளை பார்த்தா ஐஸ் குச்சி மாதிரி இருக்க. வாயை பாரு. இதை பார்த்தா உனக்கு மிட்டாய் கடை மாதிரியாடி இருக்கு. புக்கு விற்கிறேன்டி, புக்கு. கோனார் தமிழ் உரை விற்கிறேன்டி, கோனார் தமிழ் உரை. அப்ப இது மிட்டாய் கடை இல்ல போல. பார்க்க எலும்புமா இருந்துக்கிட்டு எந்நேரமும் தீவனம் தான் போல இந்த பிள்ளைக்கு. பள்ளிக்கூடம் போகாமலே பாடம் படிக்காமலே பாஸாக வேணும், பிள்ளையாரை பாஸாக வேணும். அது சரி. என்ன சின்ன பொண்ணு ஆண்டி, வழக்கமா சூத்த கத்திரிக்காயும் அழுகுல ஆரஞ்சு தானே விற்பீங்க, இன்னைக்கு என்ன இந்த பக்கம்? இன்னைக்கு நம்ம கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயாவோட பிறந்த நாள். ஓ அப்படியா, அதனால அதான் கல்வி ரிலேட்டடா ஏதாவது விற்கலாமான்னு வந்தேன். கல்வி ரிலேட்டடா விக்கிறீங்களோ இல்லையோ, அதான் காமராஜர் நினைவா எல்லாரும் கல்வியே கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்களே ஸ்கூல்ன்ற பேர்ல. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நான் இன்னைக்கு விற்க வந்தது ஒரு கோனார் தமிழ் உரையத்தான். என்னது கோனாரி தமிழ் உரையா? என்ன கோனார் தமிழ் உரைன்னா உனக்கு தெரியாதா? என்ன ஆண்டி காமெடி பண்றீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல 8வது படிக்கும்போது 9வது அக்காட்டையும் 9வது படிக்கும்போது 10வது அக்காட்டையும் சொல்லி வச்சிருப்போம். அக்கா அக்கா உங்க தமிழ் கோனார் உரைய நீங்க யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க, அடுத்த வருஷம் எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருப்போம். என்னது பழைய நோட்ஸை வாங்கி படிப்பீங்களா? அதையும் கேட்குற. நல்லா படிக்கிற அக்காங்கெல்லாம் நல்லா படிக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த கன்றாவி வேறையா? நிறைய பேருக்கு நோட்ஸ் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அதான் முந்தின வருஷமே சொல்லி வச்சிருவோம். 9வது படிக்கும் போதே பழைய நோட்ஸுக்காக 10வது அக்காட்ட சொல்லி வைக்கிறீங்களே, புது நோட்ஸ்லாம் உங்க அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்களா? ஆமா, கோனார் தமிழ் உரை வாங்கணும்னா திருநெல்வேலிக்கு போகணும். யாரு போய் வாங்குறது? அதே இது பழசு அந்த அக்கா தந்தாங்கன்னா ஒரு சிலர் பாதி காசு கொடுத்த வாங்கிப்பாங்க, ஒரு சிலர் சும்மா கூட கொடுப்பாங்க. எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்ல, புதுசாவே வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப இந்த பழைய கோனார் தமிழ் உரை உனக்கு வேணாமா? வேணாம் வேணாம், பழசே வேணாம், இந்த படிப்பும் வேணாம், ஸ்கூலை நான் வெறுக்கிறேன், டீச்சரை உதைக்கிறேன், படிப்பை நான் எதிர்க்கிறேன், இந்த பாடத்தை வெறுக்கிறேன். வேணாம் வேணாம், உங்க நோட்ஸும் வேணாம், பழசும் வேணாம், புதுசும் வேணாம், இந்த படிப்பே வேணாம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி ஸ்கூல் வாசலுக்கு பிச்சை எடுக்க வந்தாச்சு போல. டேய், ஓஹோ, புத்தி கெட்டவங்க ஊர்ல எல்லாரும் சொல்றதுனால பள்ளிக்கூடத்து வாசல்ல பிச்சை எடுத்தா புத்தி வந்துரும் நினைச்சீங்களாக்கும். அது சரி. ஸ்கூல் வாசல்ல பிச்சை எடுத்தா புத்தி வந்துரும், கோயில் வாசல்ல பிச்சை எடுத்தா பக்தி வந்துரும். என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க பாருங்கடா. டேய், நீ 9வது தானே படிக்கிறடா. அடுத்த வருஷம் 10வது போகும்போது கோனார் தமிழரை வேணும்ல, அதை அடுத்த வருஷம் பிள்ளைங்கிட்ட சொல்லி வைக்கிறதுக்கு பதிலாக என்கிட்டே வாங்கிக்கலாம்டா. ரேட்டு கம்மி தான். பழைய நோட்ஸ் வச்சிருக்கேன்டா, பழைய நோட்ஸு. என்னது பழைய நோட்ஸா? எதுக்கு பழைய நோட்ஸ் வாங்கி நான் படிக்கணும்? டேய், அடுத்த வருஷத்துக்கு தேவையானதை அட்வான்ஸாக வாங்கி வச்சு படிக்கிறது தப்பு இல்லையே. அது சரி, ஏற்கனவே வாங்கின 8 வருஷ நோட்ஸும் இப்போ 9வது நோட்ஸும் என்கிட்ட திறந்து பார்க்காம புதுசாவே இருக்கு. வேணா அதை நீங்க வாங்கிக்கிறீங்களா? என்னடா இது, நான் புக்கு வித்தா நீ என்கிட்டே வந்து புக்கு விற்கிற? 8-9 வருஷமா படிக்காத நானே அடுத்த வருஷம் 10வதுக்கு மட்டும் நோட்ஸ் வாங்கி படிச்சிடவா போறேன்? அது சரி, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாத உனக்கு பழைய நோட்ஸ் எதுக்குடா? புரிஞ்சா சரி. காமராஜர் பிறந்த நாளுக்கு பேச்சு போட்டியில் ஏதாவது சேர்ந்தியா? முதல்ல அந்த ஆளை சொல்லணும். ஊருக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சு எங்களை பாடா படுத்துறாரு. இதுல ஒரு பிறந்த நாளுக்கு பேச்சு போட்டி ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். அட கருமம் பிடிச்ச பேலே, உனக்காகலாம் வீரர் காமராஜர் ஊரா பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாரு. நீ என்னன்னா நல்லா கழுத மேய்க்கத்தான் லாய்க்கு போல. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா, காமராஜா எங்கள் காமராஜா. பாருடா, ஒருத்தியாவது காமராஜரை பத்தி பாடுறாளே, ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆண்டி, என்ன இன்னைக்கு புத்தக கண்காட்சி நடத்துறீங்க போல? சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா. இது பழைய கோனார் உரை தமிழ் உரை இருக்குல்ல, அதை நான் வித்துக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் 9வது படிக்கிறீங்களா, 10வது கோனார் தமிழ் உரைய 10வது படிக்கிற அக்காட்ட கேட்பீங்கல்ல, அந்த சிரமம் உங்களுக்கு எதுக்குன்னு நானே கொண்டாந்து விற்கிறேன். என்ன ஆண்டி நீங்க இந்த காலத்துல யாரு பழைய புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறது? எல்லாருக்கும் எல்லார் அம்மா அப்பாவும் புது புக் வாங்கி கொடுத்துருவாங்க.
ஓ அப்படி சொல்றியா பூமாரி? நாங்கெல்லாம் அந்த காலத்துல 9வது படிக்கும்போது 10வது அக்காட்ட பழசுக்கு சொல்லி வச்சிருவோம் தெரியுமா? ஓ அப்படியா ஆண்டி? அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க என்ன மார்க் வாங்குனீங்க? அது வந்துமா. சரி, மத்த பாடத்தை விடுங்க. நீங்க கோனார் தமிழ் வரை தானே பழசு வாங்கி படிச்சீங்க. நீங்க 10வதுல தமிழ்ல எத்தனை மார்க்கு? ஐயய்யா, இது நல்லா படிக்கிற பேவில்ல போல. இதுட்ட வாய் கொடுத்து தப்பா போச்சு, நம்ம கிட்ட மார்க் கேக்குது. அது வந்து பூமாரி, நான் ஒரு 36 எடுக்கலான்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ல 35 ஆயிட்டு. அது சரி, 34 வாங்கி ஃபெயில் ஆக வேண்டிய நீங்க 35 வாங்கி ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓ அது அப்படியும் சொல்லலாமா? சரி, நோட்ஸ் வாங்கிக்கிறியா? ரேட் எல்லாம் கம்மி தான். நான்லாம் சும்மா தீயா படிக்கிறவ. டீச்சர் போர்டுல எழுதி போடும் போதே மனப்பாடம் பண்ணிடுவேன். எனக்கு எதுக்கு நோட்ஸ்? கற்றுவிடுவேன் கற்க கசடர கற்றிடுவேன். டீச்சர் எழுதி போடும் போதே கற்றிடுவேன், அதனால் நோட்ஸ் தேவையில்லாமல் கற்றிடுவேன். புத்தக புழு கேள்விப்பட்டிருக்கான். இவன் என்னடான்னா போர்டில் எழுதி போடும்போதே படிச்சிருவா போல. இவ சரியான போர்டு புழுவா இருப்பாளோ? ஓ ஆண்டி, ஓ ஆண்டி, ஓ ஆண்டி லூஸ் லூஸ் ஆண்டி, லூஸ் ஆண்டி, லூஸ் ஆண்டி லூஸ். ஏய், இன்னைக்கு கர்ம வீரர் காமராஜரோட பிறந்த நாள். இன்னைக்கு ஏன்டா இந்த பாட்டை பாடிட்டு இருக்க? காமராஜர் பாட்டை பாடு. எத்தனையோ தலைவர் உண்டு இந்நாட்டில், எத்தனையோ பொருள் உண்டு அவர் வீட்டில், அத்தனையும் நாடாத எதையும் தேடாத, அத்தனையும் நாடாத எதையும் தேடாத, பொல்லாங்கு இல்லாத பெருந்தலைவர். மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. ஆமாண்டி, ஸ்கூல் பக்கத்துல என்ன லைப்ரரி ஓபன் பண்ணிட்டீங்களோ? ஆமாட்டா, வா. நீ யாது மிட்டாய் கடன் கேட்காம லைப்ரரின்னு கேட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம். நான் காமராஜர் பிறந்த நாளுக்கு கோனார் தமிழ் உரை வித்துக்கிட்டு இருக்கேன்டா. ஓ இருங்க இருங்க, உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றேன். உங்கள மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க இந்த உலகத்துல இருக்கனாலதான் மக்கள் எல்லாம் மழை இல்லாம சாகுறாங்க. என்னடா இது, அவன் வெள்ளத்துல அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், மழை இல்லாம யாருடா சாகுறா? நான் எங்கடா ஜாதி கலவரத்தை தூண்டுனேன்? பின்ன என்ன ஆண்டி, இன்னைக்கு நம்ம காமராஜர் ஐயா பிறந்த நாள். அவர் யாரு? நாடாரையா எதையும் நாடாரையா, நாடாரையா காமராஜர் எதையும் நாடாரையா. அதுக்கு இப்ப என்னடா? அதுக்கு இப்ப என்னவா? நாடார் பிறந்த நாள் அன்னைக்கு கோனார் தமிழ் உரையை விக்கிறது சட்டப்படி தப்பு. அட பாவி, அவரை ஏன்டா நீ நாடாரா பாக்குற? கல்விக்கண் திறந்த காமராஜரா மட்டும் பாருண்டா. அப்புறம் கோனார் தமிழ் உரை விக்கிறீங்களே, இதுக்கு என்ன சொல்றது? மேல எழுதியிருக்க கோனார எதுக்குடா பாக்குற? கீழே எழுதியிருக்க தமிழ் நோட்ஸுங்கிறத மட்டும் பாருண்டா. காமராஜர் பிறந்த நாள் அதுமா கோனார் தமிழ் உரை நீங்க விக்கிறதுனால குழந்தைங்க மத்தியில ஜாதி கலவரத்தை தூண்டுறீங்க, அப்படிதானே? இந்த மாதிரி ஜாதி பேரை சொல்லி விக்கிற எந்த பொருளும் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். மூதேவி, படிக்கிறதுக்கு கறி வெளிச்சு போய் நோட்ஸ் வாங்காம போயிட்டு ஜாதி கலவரத்தை தூண்டுறேன்னு ஏன் மேலைய பழியத்துக்கு போடுற பரதேசி பேலே, பண்டாரப்பேலே. வீடியோக்காக எடுக்கப்பட்ட காமெடி தாங்க இது. மற்றபடி சாதியை பத்தி எதுவும் நான் இங்க பேச வரல. எதுவும் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ உள்ள ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய கல்வி வளர்ச்சி தின நல்வாழ்த்துக்கள். காமராஜரோட பிறந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி தினமா நம்ம கவர்மெண்ட் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ காமராஜர் ஐயா. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவிய பேரை இப்ப நம்ம சொல்லிடுவோமா? தவின்குட்டி, ராசுகுட்டி, ராமமூர்த்தி, பொன்மலர், கூரியா, ஆதிலா, இப்ராஹிம், சபிதா, மகா, செல்வம், தமிழ்ச்செல்வம், சத்யா, முருகன், மகிஷாலினி, மதுரை, நூர்ஜகான், கௌசல்யா, ஓவியா. இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ல என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கேட்ட வீடியோவை ஒன்னொன்னா வரிசையா நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.